கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறையில் ஒரு வசனத்தில் பேசுகிற பொழுது, யா அய்யுஹன் நாஸு இன்னா கலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, மக்களே, நாம் உங்கள் அனைவரையும் மின் ஸக்கரின் வ உன்ஸா, ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் படைத்திருக்கிறோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, உங்களை குலங்களாக, கோத்திரங்களாக, குடும்பங்களாக வகைப்படுத்தி பிரித்து வைத்திருப்பதெல்லாம் லித்ஆரஃபு, உங்களில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுவதற்காகத்தான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் கண்ணியமானவர் யார் என்று சொன்னால் அத்காக்கும், யாரிடத்தில் இரையச்சம் இருக்கிறதோ அவர்கள்தான் உங்களில் கண்ணியமானவர். இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர் என்று அந்த இறைவசனம் முடியும். இந்த ஆயத்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், ஆதம் ஹவ்வா என்கிற இரண்டு மனிதர்களிலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலிருந்து தான் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் பிரிந்து வந்தது. எனவே உங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. நான் பெரியவன் என்று நினைப்பதற்காக வேண்டி உங்களிடத்தில் எந்த விஷயமும் இல்லை. என்ன காரணம்? அவர் எப்படி பிறந்து வந்தாரோ அதே போல நீங்களும் பிறந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றும் நேரடியாக வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் இல்லை. இன்னா கலக்குனாக்கும் இந்த கரின் வம்சா, ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். குடும்பங்களாக, கோத்திரங்களாக உங்களை வகைப்படுத்தி அல்லாஹ் ஏன் வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னால், இன்னார் மகன் இன்னார் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான். உதாரணமா ஊர்ல ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு 100 பேர் அப்துல்லாங்கிற பேர்ல இருப்பாங்க, 100 பேர் சையீத் என்கிற பேர்ல இருப்பாங்க, 100 பேர் இப்ராஹிம்ங்கிற பெயர்ல இருப்பாங்க. எந்த இப்ராஹிம், எந்த சையீத், எந்த அப்துல்லா, எந்த இஸ்மாயில் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த குடும்பத்து ஆளு இப்ராஹிம், இந்த வீட்டுக்கார் இஸ்மாயில் என்று குடும்பங்களையும் கோத்திரங்களையும் மனிதர்கள் தெரிந்து கொள்வதற்காக நாம் ஆக்கியிருக்கிறோமே தவிர வேறு எந்த கண்ணியமும் இதில் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதற்காக வேண்டி அவர் உயர்வானவராகவோ, இந்த குடும்பத்தையும் கோத்திரத்தையும் சேர்ந்தவர் என்பதற்காக வேண்டி இவர் தாழ்வானவர் என்பதாகவோ மார்க்கத்தின் அடிப்படையில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லை. அல்லாஹ்கிட்ட உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஏற்றத்தாழ்வு இருப்பதாக இருந்தால், இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கண்ணியமானவராக இருக்கணும்னா உங்களிடத்தில் இரையச்சம் இருக்க வேண்டும், உங்களிடத்துல தக்வா இருக்க வேண்டும். அதுதான் உங்களை கண்ணியமானவரா இல்லையா என்பதை முடிவு செய்யுமே தவிர உங்களின் குடும்பமோ, பதவியோ, செல்வமோ, ஊரோ, மொழியோ எந்த விதத்திலேயும் உங்களுக்கு மத்தியில் பாகுபாட்டை காட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த திருவசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, அரபிகளுக்கு மத்தியில ஒரு பெரும் ஏற்றத்தாழ்வு பார்க்கப்பட்டது. அரபிகள் செத்தாலும் கூட தான் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதுல கவனமாக இருப்பார்கள். அரபிகள்கிட்ட அந்த அளவிற்கு குடும்பத்தின் மீதான வெறியும் நான் உள்ளூர் வாசி என்பதின் மீதான அந்த ஒரு மனோபாவமும் இருந்து கொண்டிருந்தது. நான் அரபி பேசக்கூடியவன், உலகத்திலேயே நான் தான் உயர்ந்தவன்கிற சிந்தனை அன்னைக்கு மட்டுமல்ல இன்னைக்கும் இருக்கிறது. இன்னைக்கும் அரபிகள் அரபி அல்லாதவர்களை கொஞ்சம் கீழாகத்தான் பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில பாஷை பேசக்கூடியவர்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மொழி பேசக்கூடியவர்கள் மற்றவர்களை இழிவாக பார்ப்பார்கள். ஒரு முஸ்லீமாக இருந்து உங்களுக்கு நீங்க எப்படி உருது பேசாம இருக்க முடியும்னு கேட்கக்கூடியவர்களை எல்லாம் நாம் பார்ப்போம். இம்மொழி என்பதன் அடிப்படையில் இஸ்லாம் இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி காலகட்டத்தில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு ரொம்ப முயற்சி செய்தார்கள். அதன் காரணமாகத்தான் பிலால் ரலியல்லாஹு மார்க்கத்துல முற்படுத்தப்பட்டார். கருப்பினம் என்கிற அந்த நீக்ரோ இனத்தவர்களை மிக கடுமையான நெருக்கடிக்கும் அடக்குமுறைக்கும் உட்படுத்தி வைத்திருக்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு நேரா கொண்டு போய் காபாவுக்கு மேல நிக்க வச்சாங்க. என்ன காரணம்னா, இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, இஸ்லாத்துல கீழ்த்தரமாக குறைவாக பார்க்கக்கூடிய அடிப்படையில் யாரும் இல்லை. தக்வா யார்கிட்ட இருக்குதோ அவர்தான் உயர்ந்தவர். நாங்கள் எந்த காபாவை முன்னோக்கி தொழுகிறோமோ அந்த காபாவுக்கு மேல நீங்கள் யாரை கீழாக நினைக்கிறீர்களோ அவரை கொண்டு போய் நிற்க வைப்போம் என்று சொல்லி காபாவுக்கு மேல் நின்று முதலாக பாங்கு சொல்லக்கூடிய வாய்ப்பை ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். பத்ரனுடைய போர்க்களத்துல அபூ ஜஹல் கொல்லப்படக்கூடிய அந்த வரலாறு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி வாய்ப்பிருந்தால் படித்து பாருங்க. அபூ ஜஹல் இஸ்லாத்தினுடைய ஒரு பெரிய பரம விரோத்.
பத்ர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார். போர்க்களம் முடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாரெல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கணக்கெடுங்கள்னு சொன்ன பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கணக்கெடுப்புக்காக வேண்டி போய் பார்க்கிறாங்க, யார் யார் இறந்திருக்கிறார்னு பார்த்துட்டே வரும் பொழுது அபூ ஜஹல் முழுமையாக இறக்கவில்லை. குற்றுயிரும் கொலையுருமாக ஒரு இடத்துல கீழே கடந்து இறக்கக்கூடிய தருவாயிலில் இருந்து கொண்டிருக்கிறார். கடுமையான காயம், உயிர் பிழைக்க முடியாது, அவர் மரணிக்க போகிறார். அந்த நேரத்துல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போர்க்களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான நியதி என்னன்னா, அவரை முழுமையாக கொலை செய்துவிட்டு முழுமையாக அவரை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவரை கொல்லுவதற்காக வேண்டி சென்ற பொழுது அபூ ஜஹல் சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, என்னை கொல்லுவதற்கு இந்த அரபு மண்ணிலே இவரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லையான்னு கேட்டான். உயிர் போகிறது அந்த நேரம். ஆனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சராசரியான உயரம் உடையவர்கள் அல்ல, அவர் ஒரு சித்திரக்குள்ளர், அவரு உயரம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அப்ப அபூ ஜஹல் கேட்கிறான், உயிர் போகக்கூடிய நேரத்துல ஒரு உயர்வான நபரின் கையால் நான் கொல்லப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்னு சொன்னான். யோசித்து பார்க்கணும், உயிர் போக போது யார் கொன்றால் என்ன, உயிர் போகிறது யார் முன்னால் இருந்தால் என்ன. அப்பொழுதும் கூட அந்த அரபிகளுடைய சிந்தனையில நான் ஒரு உயர்வானவனின் கரத்தால் கொல்லப்பட வேண்டும் என்கிற அளவிற்கு தான் உயர்ந்தவன் என்கிற வெறி அவருடைய மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் குடும்பத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், அதிகாரத்தின் அடிப்படையில், பொறுப்புகளின் அடிப்படையில் ஒருபோதும் உயர்ந்தவர் இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுகிறீர்கள், பிறருடைய உணர்வை மதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள், தொழுகையை பேணி தொழுகிறீர்கள், உங்களுடைய சொல்லால் செயலால் பிறருக்கு எந்த விதத்திலையும் இடையூறு தராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தான் உயர்ந்தவர். நீங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய பயண கட்டுச்சாதங்களில், அதாவது பிரயாணத்துக்கு போறோம்னு சொன்னா கையில சாப்பாடு எடுத்துட்டு போவோம்ல, அதைத்தான் அரபியில ஜாதுன்னு சொல்லுவாங்க. ஜாதுனா கட்டிச்சாதம். பிரயாணத்துல போற வழியில பசி ஏற்பட்டால் சாப்பிட்டு கொள்ளலாம் என்பதற்காக உணவு கொண்டு போவோம். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய கட்டிச்சாதத்தில் மிகச் சிறந்தது எதுன்னு கேட்டா தக்வா, இறையச்சத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உயர்வை கொடுப்பான். நல்ல பழக்க வழக்கங்களை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் விதைத்துக் கொண்டால் நீங்கள் நிச்சயம் உயர்வானவராக இருக்கலாமே தவிர பதவியை கொண்டு உயர்வை தேடாதீர்கள், பொறுப்புகளை கொண்டு உயர்வை தேடாதீர்கள். குடும்பத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில் நீங்கள் ஒருபோதும் உயர்வை உங்களுக்கு மத்தியில் தேடிக்கொள்ளாதீர்கள். மார்க்கம் 3 அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது: சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம் என்கிற அடிப்படை. பள்ளிவாசல்களை நிறைய இடங்கள்ல கூடி பார்க்கலாம், முன்னாடி பெருசா எழுதியிருப்பாங்க சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானம். இந்த 3ம் தான் இஸ்லாத்தினுடைய மைய தார்மீக புள்ளி. உங்களுக்கு மத்தியில் சமத்துவத்தையும், உங்களுக்கு மத்தியில சகோதரத்துவத்தையும், அதே நேரத்தில் பிரச்சனை இல்லாத அமைதியான ஒரு சூழ்நிலையும் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இஸ்லாம் விரும்புகிறது. அதன் அடிப்படையில் நாம் வாழுவதற்கு உட்பட்டோம் என்று சொன்னால் துன்யாவிலேயும் ஆகிரத்திலேயும் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைதியான, கண்ணியமான, நல்லதொரு வாழ்வை வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாகவா. எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானா. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, ஆஃபியத்தோடு, மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூரணமாக பாதுகாத்து தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.